வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மீண்டும் ஒரு உதாரண ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். கோடிக்கணக்கில் பணத்தை எப்படி இவர் ஏமாத்திருக்காரு, அதுக்கான காரணங்கள். இந்த ஜாதகர் இது ஒரு ஆண் ஜாதகம், உண்மையான ஜாதகம். கோடிக்கணக்கில் பணத்தை ஏமாத்திருக்காரு, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு, சீட்டு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. அதன் மூலயமா மக்களை எப்படி ஏமாத்திருக்காரு, இவரோட ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, ஜாதக ரீதியாக நம்ம காரணங்களை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இவர் பிறந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு. மிதுன லக்னம் துளாராசி. மிதுன லக்னம் துளாராசி. லக்னம் 17 டிகிரி வந்துருக்குது. லக்னம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது. அதிபதி ராகு 8ஆம் வீட்டில். லக்னத்தை எந்த கிரகமும் பார்க்கலாம். லக்னம் எப்படி ஆகுது, லக்னத்தை எந்த கிரகமும் பார்க்கலாம். லக்னாதிபதி 1க்கும் 4க்கும் உடையவர். புதன் 8ஆம் பாவத்தில் இருக்கார். லக்னாதிபதி ப்ளஸ் 4ஆம் வீடு, தாயார் ஸ்தானம், வண்டி வாகனம், இது எல்லாமே. அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த இதயம், லங்ஸு, பிரஸ்ட்டு, இதெல்லாம் 4ஆம் பாவம் தான். ஜாதகர் லக்ன பாவம், லக்னாதிபதி 8ஆம் பாவத்தில். இது ஒரு நெகட்டிவ் தான். முதல்ல இது உபய லக்னம் சொல்லுவோம். உபய லக்னம்னா முழுமையான பலன்களை தர இயலாதது. மேலும் கீழுமாக முழுமையான நல்ல பலன்களாக இருந்தாலும் சரி, தீய பலன்களாலும் சரி, முழுமையான பலன்களை எப்பவுமே இந்த உபய லக்னத்தால் தர முடியாது ஓகேங்களா. லக்னாதிபதி 8ஆம் பாவத்தில். லக்னத்தை எந்த கிரகமும் பார்க்கல. லக்னம் நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் ஓகேங்களா. 2ஆம் பாவகம் தனஸ்தானம். இது கடகராசி 2ஆம் வீடா வீட்டிற்கு 5ஆம் வீட்டில் இருக்காரு. கேதுவும் குருவும் இருக்காங்க. கடகராசி ஒரு சரராசின்னு சொல்லுவோம், நீர் ராசின்னு சொல்லுவோம். இங்க இருக்கிற கேதுவும் குருவும் தொடர்ச்சியான பலன்களை செய்வார்கள். நல்ல பலனோ, அது நல்ல பலனாலும் சரி, கெட்ட பலனாலும் சரி, தொடர்ச்சியான பலன்கள். ஏன்னா 100% இங்க இருக்கிற கிரகங்கள் தங்களுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை அந்த வீட்டின் பலன்களை செய்ய தகுதியுடையது. கேது 3 டிகிரி இருக்காரு. நட்சத்திர அதிபதி சனி 8ஆம் பாவத்தில், பூச நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் இருக்காரு. கேது குருவும் பூச நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா குரு வக்ரமாக இருக்காரு. இந்த லக்னத்துக்கு 7க்கும் 10க்கும் உடையவர். 7ஆம் பாவம் திருமணம், கணவன் மனைவி, சமுதாயம், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் 7ஆம் பாவம் தான். சமுதாயத்தில் கிடைக்கிற அனைத்து மதிப்பு மரியாதை எல்லாமே 7ஆம் பாவம் தான். அந்த குரு வக்ரமான கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தில் செய்கிறது தடுமாற்றங்கள் இருக்கும். அதே நேரத்தில் தொடர்ச்சி அதிகமான முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாமே வக்ரமான கிரகம் கொடுக்கும். குருவும் கேதுவும் சேர்க்கை, எப்பவுமே குரு கேது சேர்ந்தாவே என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக கடன் நாங்கள் உருவாகும். கண்டிப்பாக கடன் நாங்கள் கிரியேட் பண்ணிவிடுவோம். குருக்கு எந்த இருந்தாலும். இந்த குரு உச்சமான குரு 7க்கும் 10க்கும் முடிவார். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், டாப் லெவல் ஜாபு, அப்புறம் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, சமுதாயத்தில், அப்புறம் நம்ம தெய்வ தரிசனம், இந்த பூஜை செய்கிறது, புனஸ்காரம், முக்கியமாக உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும், ஒரு ப்ரெஸ்டேஜாக இருப்பீங்க. அது 10ஆம் பாவத்தில் 2ஆம் பாவத்தில். 7 குடியவன் 10 குடியும் 2ஆம் பாவத்தில். குரு இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்லுவோம். உபய லக்னத்துக்கு 7ஆம் வீடு பாதகாதிபதி, பாதகஸ்தானம். அவரு குடும்பஸ்தானத்தில் பேச்சிலே இருக்காரு. இந்த குரு கேது பேச்சிலே இருக்குது. இந்த குருவும் கேதுவும் பூச நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திர அதிபதி சனி 8க்கும் 9க்கும் உடையவர். பார்த்தீங்களா. இப்போ இந்த குரு தசையில் இவர் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. காரணம், ஒரு பாதகாதிபதி பாதகங்களை செய்ய வேண்டும், கண்டிப்பாக நல்லதையும் செய்ய வேண்டும். அவர் 2 நட்சத்திராதிபதி சனி 8க்கும் 9க்கும் உடையவர். 8ஆம் பாவம் அசிங்கம், அவமானம், மிகப்பெரிய கண்டம், விபத்து, மரணத்துக்கு ஒப்பற்றான அனைத்து விஷயங்களும் 8ஆம் பாவம் தான். அந்த 8ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் ஆட்சியாக அது சார்ந்ததுனால மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிபட்டுச்சு, திருப்பி வந்தார். இதெல்லாம் 15 இயர்ஸ் முன்னாடி நடந்த விஷயம் ஓகேங்களா. இப்போ 3ஆம் பாவம் எப்படியா இருக்குது. 4ஆம் பாவம் எந்த கோள்கள். 5ஆம் பாவத்தில் சந்திரன் யாரு, தனாதிபதி. தனம், குடும்பம், வாக்கு, பேச்சு, லிக்விட் கேஷ், பேங்க் பேலன்ஸ். 5ஆம் வீட்டில் சந்திரன். இது 5ஆம் பாவம். 3ஆம் பாவமும் சிந்தனை ஸ்தானம். 3க்கு 3ஆ இருக்கிற 5ஆம் பாவமும் சிந்தனை ஸ்தானம். ஒரு விஷயத்தை டீப்பாக போய் படிக்கிறது, அதோட ரொம்ப லாஜிக்காக அனலைஸ் பண்ணுறது. முக்கியமாக சிந்தனைகள் 3, 5 திட்டம் போடுறது. சிந்தனையும் திட்டங்களும் ஒன்றா சேர்த்து. சந்திரனாவே நம்ம மனோகாரகன், சிந்தனைக்கு அதிபதி. அவர் தான் நம்ம தாட் ப்ராசஸ்ஸு, இந்த பாடி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சந்திரன் சம்மந்தப்பட்டது தான். அவரே ஒரு 5ஆம் பாவம் ஒரு சிந்தனை ஸ்தானம். அதே மாதிரி திட்டங்களை போடுறது ஓகேங்களா. இப்போ தனாதிபதி 5ஆம் வீட்டில் இருக்காரு
ஓகே, இந்த இவர் 2 நட்சத்திராதிபதி ராகு சுவாதி நட்சத்திரம் இருக்காரு. அதிபதி ராகு அவரு 8ஆம் பாவத்துல இருக்காரு. ஓகேங்களா? 6ஆம் பாவத்துல எந்த கோள் இல்லை, 7ஆம் பாவத்துல எந்த கோள் இல்லை, 8ஆம் பாவத்துல புதன் சூரியன் ராகு சனி. இங்கதான் விஷயமே இருக்குது. கோடிக்கணக்கில் பணத்தை எப்படி ஏமாத்தான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து சனி. சனி வந்து சனி 2 நட்சத்திர அதிபதி வந்து சூரிய நட்சத்திரம் இருக்காரு, உத்தார நட்சத்திரத்துல. ஓகேங்களா? சனி வந்து 6 டிகிரியில் ஆட்சியா இருக்காரு. புதன் வந்து 1க்கும் 4க்கும் உடையவர், அவரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்காரு. ராகுவும் உத்திராட நட்சத்திரம் இருக்காரு. ராகு 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், சனி 3ஆம் பாதம் இருக்காங்க. 3மே சூரிய நட்சத்திரம் இருக்காங்க. 8ஆம் பாவம் வந்து அசிங்கம், அவமானம், வில்லங்கம், திடீர் விபத்து, கண்டங்கள், மரணங்கள், இல்லீகல் மணி, எல்லாம் இல்லீகல் மணி இதுதான். ஏன்னா ராகு வந்து ஒரு சீட்டிங் பிளானட். வந்து ராகுவோட புதன் க்ளோஸ் கன்ஜெக்ஷன், சனியும் க்ளோஸ் கன்ஜெக்ஷன். லக்னாதிபதி வந்து 8ஆம் அதிபதியோட நெருங்கி இருக்காரு டிகிரியில. ராகுவோட நெருங்கி இருக்காரு. எப்பயும் லக்னாதிபதி ராகுவோட சனியோட நெருங்கி க்ளோஸா இருக்கும் போது முக்கியமாக 8ஆம் பாவம் வந்து 8ஆம் பாவம் வந்து பணமரஸ்தானத்தில் 8ஆம் பாவம் இன்க்ளூட் ஆகும். வந்து நம்ம இங்கே 8ஆம் பாவத்தோட பணம் வந்து ஒரு பினாமி பணமாக வரும், ஒரு இல்லீகலாக ஏர்ன் பண்ணுற பணமாக வரும். இங்கே இருக்கிற பணத்தை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. வந்து ஒரு திருட்டு பணம், மிகப்பெரிய ஊழல்கள். ராகுனாவே சீட்டிங் பிளானட், மிகப்பெரிய ஊழல்கள், கரப்ஷன், ஸ்கேண்டல், கோடிகள் அடிக்கிறது. வந்து லக்னாதிபதியே போய் ராகு சேர்க்கணும். இந்த புதன் ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா, முக்கியமாக 6, 8, 12 இருந்துச்சுன்னா வந்து இவங்க ஏமாற போகிறாங்களோ யாராவது ஏமாத்துறாங்க. லக்னத்தில் இருந்தாலும் இவங்க சீட் பண்ணுற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. யாராவது இது பண்ணணும், ஏமாத்தணும் இதில் இருப்பாங்க. இது வந்து இந்த மகர ராசி வந்து ஒரு சரராசி. இங்கே இருக்கிற புதன் சூரியன் சனி 3மே 4 கோள்களுமே வந்து தொடர்ச்சியான பலன்களை செய்யும். தீய பலன்களாக இருக்கும். பணம் வந்து வெளி சொல்லலாக பணத்தை இது மக்கள் இடத்தை ஏமாற்றி வாங்கியிருக்காரு. வந்து இது எல்லாமே இந்த 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்டதா வந்து. ஓகேங்களா? இந்த சூரியன் வந்து 3ஆம் அதிபதி. 3ஆம் பாவம் தான் சிந்தனை ஸ்தானம். தாட் ப்ராசஸ் வந்து 3ஆம் பாவம். இளைய சகோதரர்கள், முயற்சிகள், நம்மளோட எஃபர்ட், செல்ஃப் எஃபர்ட். இந்த சிந்தனை வந்து ராகு இந்த சிந்தனை ஸ்தானம் பார்த்தீங்களா? இந்த அதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்காரு, அவர் கெட்டு போயிருக்காரு. இந்த 3 கிரகமே வந்து சூரிய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சூரியன் தான் வந்து வெளிச்சம்னு சொல்லுவோம். நம்ம பண்ணுற அனைத்து தவறுகளும் வந்து கோள்கள் சூரியனோட நெருங்கி போகும்போது கண்டிப்பாக வெளியே மாட்டிக்குவாங்க. வந்து இப்போ ராகு இருட்டு சூரிய நட்சத்திர சாரத்தினால வந்து தான் பண்ண திருட்டு தனத்தை வெளியே வந்துச்சு. லக்னாதிபதி சூரிய நட்சத்திர சாரம் தான். லக்னாதிபதி ராகு புதன் ராகு சேர்ந்தவை மிகப்பெரிய கோடிகளில் நீங்கள் ஏமாற்ற போறீங்களா, நீங்கள் ஏமாற போறீங்க. திருட்டு சீட்டிங் பிளானட். புதன் அறிவாளி, புத்திசாலி, எப்படி டாக்டிக்ஸாக யோசிக்கிறது, தந்திரமாக யோசிக்கிறதுலாம் புதன். எப்படி அந்த அறிவை தெளிவான விஷயத்தை யோசிக்கிறது, திட்டம் போடுறது புதன் வந்து. ராகு சேர்ந்தாலும் எப்படி மற்றவங்க ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம், இதுதான் விஷயமா இருக்குது. சனியும் சூரிய நட்சத்திர சாரத்திலே வந்து சனி வந்து ஆட்சி பெற்ற சரராசி. இது பூமி ராசின்னு சொல்லுவோம். பூமி ராசினாவே பொறுமையாக இருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க, தியாகம் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஓகே. பூமி ராசி தான் மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்கிட்டு சொத்துல சேர்ந்த நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேர்க்கறது, முக்கியமான ஏர்னிங்ஸ், வெல்த் அக்குமுலேட் பண்ணுறது, இதெல்லாம் 8ஆம் பாவம் தான். இதெல்லாம் பூமி ராசி தான். மகரம் ஒரு சரராசி ப்ளஸ் பூமி ராசி. இங்கே சனி புதன் ராகு 3மே உத்திராட நட்சத்திரம். அதிபதி சூரியன் 3ஆம் அதிபதி. 3ஆம் பாவம் சிந்தனை ஸ்தானம். இந்த 3 பிளானட்டுமே வந்து 8ஆம் பாவத்துல எப்படி சீட் பண்ணலான்ற தாட் ப்ராசஸ்லேயே இருக்குது. புதன் அறிவாளி, ரொம்ப டீப்பாக யோசிப்பார், டாக்டிக்ஸாக இருப்பார். அவரோட ராகு சேர்ந்ததுனால வந்து எப்படி திருட்டுத்தனமாக மக்களை பணத்தை ஏமாற்றலாம், எப்படி பணத்தை அடிக்கலாம், இந்த சிந்தனை நிறைய வரும். சனி 8க்கும் 9க்கும் 9ஆம் பாவம் சனி தான். அதிர்ஷ்டங்கள், நீண்ட தூர பயணங்கள், தந்தை, கோயில் குளங்கள், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், ஃபாரின்னு, இதெல்லாம் 9ஆம் பாவம் தான். முக்கியமாக வந்து எப்படி இந்த 4 கிரகம் தான் காரணமே வந்து. இப்போ 9ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா வந்து சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் வந்து 5ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்காரு. ஓகேங்களா? 9ஆம் வீட்டில் இருக்காரு சுக்கிரன் வந்து. சுக்கிரன் 2 நட்சத்திரம் அதிபதி. சுக்கிரன் வந்து இங்கே சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு. ஒரு விஷயத்தை பாருங்க, இந்த லக்னத்துக்கு வந்து 1ஆம் பாவத்தில் ராகுவோட திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும். 5ஆம் பாவத்தில் வந்து ராகுவோட சுவாதி இருக்கும். 9ஆம் பாவத்தில் வந்து ராகுவோட சதயம் இருக்கும். லக்னத்தில் எந்த கோள் இல்லை. பட் 5ஆம் பாவத்தில் வந்து சந்திரன் இருக்காரு. 5, 9 வந்து நம்ம உழைக்காத பணம், பிறர்கிட்ட நம்ம வரக்கூடிய பணங்கள், சொத்துக்கள், நம்ம பேரண்ட்ஸ் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா மோசடிகள், நம்ம உழைக்காம வர பணங்கள் எல்லாமே வந்து 5, 9 கரெக்டாக. அந்த 5ல் இருக்கிற சந்திரனும் சரி, 9ல் இருக்கிற சுக்கிரனும் சரி, லக்னமும் சரி, இங்க எல்லாமே ராகுவோட ஸ்டார் இருக்குது. அப்ப இங்க சந்திரன் மனோகாரகன், சிந்தனை ஸ்டார்ஸ், நம்ம தாட் ப்ராசஸ் எல்லாமே சந்திரன் தான். அவன் ராகு ஸ்டார் இருந்ததுனால வந்து இயற்கையாகவே அவனுக்கு சிந்தனை வந்து எப்படி மற்றவங்களை ஏமாத்தலாம், எப்படி சீட் பண்ணி பணம் ஏர்ன் பண்ணலாம், அந்த தாட் ப்ராசஸ் அவனுக்கு எப்பயுமே இருக்குது. 5ஆம் அதிபதி ஒரு கோணாதிபதி, திரிகோணாதிபதி. 5ஆம் அதிபதி வந்து திரிகோணாதிபதி.
மறு திரிகோணம் ஒன்பதாம் பாவம் திரிகோணம் தான். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்துல ஏறி இருக்காரு. இது நல்ல விஷயம் தான். ஆனா அவரும் ராகுவோட சாரத்தில் இருக்காரு. ஓகேங்களா? ஜென்ரலா இந்த 5ஆம் அதிபதி ராகுவோட சாரத்துல, இந்த சிந்தனைக்கு அதிபதி உடலுக்கு அதிபதியான சந்திரனும் ராகுவோட நட்சத்திரத்துல, இந்த லக்னம் ராகு நட்சத்திரம் வந்துருக்குது. 5ல இருக்கிற சிந்தனை ஸ்தானாதிபதி சந்திரன், 5ஆம் பாவம் சிந்தனைகள் எல்லாம் திட்டமா மாற்றுறது சந்திரன். இதுவும் ராகுவோட நட்சத்திரத்துல, ராகுவோட குணங்கள் கண்டிப்பா சந்திரனுக்கு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இருந்து 9ஆம் பாவத்தில் அதிர்ஷ்டங்கள், பிறர் பணம், தான் உழைக்காத பணங்கள் எல்லாமே 1, 5, 9 தான். 5, 9 நம்ம உழைக்காத பணங்கள், நம்ம உழைக்கிற பணம் கேந்திரங்கள், முயற்சியாளர் எல்லாமே வந்து. ஓகேங்களா? இப்ப சுற்றலைங்க 12ஆம் பாவத்துல வந்து செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் லக்னத்துக்கு வந்து 6க்கும் 11க்கும் உடையவர். 6ஆம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு. 11ஆம் பாவம் நம்மளோட ஆசை, அபிலாசைகள், லாபங்கள், சோசியல் நெட்வொர்க்கு, எல்டர் பிரதர், சிஸ்டர், சோஷியல் கனெக்ஷன்ஸ், இது எல்லாமே 11ஆம் பாவம். சபை, மிகப்பெரிய லாபங்கள். செவ்வாய் வந்து இங்க ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபம் வந்து ஒரு ஸ்திர ராசின்னு சொல்லுவோம், பூமி ராசின்னு சொல்லுவோம். பணம் அதிகம் சம்பாதிக்கிறது. இங்க செவ்வாய் நீடித்த நிலைத்த பலன்களே தருவார். ஸ்திர ராசியில நீடித்த நிலைத்த பலன்களே தரும். அந்த விஷயம் வந்து இங்கு 2ஆம் பாவத்தில் குரு வந்து 5ஆம் பார்வையா 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையா 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, 9ஆம் பார்வை 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி 5ல் இருக்கிற சந்திரன் 7ஆம் பார்வை 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. 8ல் இருக்கிற சூரியனும் புதனும் சனியும் ராகும் 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 2 சமசப்த பார்வை பார்த்துட்டே இருக்காங்க வந்து. இப்போ சனியோட 3ஆம் பார்வை 10ஆம் வீட்டில், சனியோட 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டில், சனியோட 10ஆம் பார்வை 5ஆம் வீட்டில். இப்போ தெளிவாக பார்த்துங்க. 5, 9 வந்து நம்ம உழைக்காத பணம். 3ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் சிந்தனை ஸ்தானாதிபதி, இதுவும் சிந்தனை ஸ்தானம் தான். அதே மாதிரி திட்டங்களை நிறைவேற்றுறது. ராகுவோட ஸ்தானத்தில் இருக்கார். ராகு 8ஆம் பாவத்தில் சீட்டிங் பிளானட். அதே மாதிரி 9ஆம் பாவத்தில் இருக்கிற 5ஆம் அதிபதி ஒரு திரிகோணாதிபதி, மறு திரிகோணம் 9ஆம் வீட்டில் இருக்கார் சுக்கிரன். இது சனி நட்சத்திரம், ராகு நட்சத்திரம். இந்த 5, 9 ராகுவோட கனெக்ட் ஆகுது. லக்னமும் ராகுவோட கனெக்ட் ஆகுது. லக்னாதிபதியும் ராகுவோட கனெக்ட் ஆகுது. லக்னாதிபதியும் 5 டிகிரி, ராகு 3 டிகிரி, 2 பேரும் க்ளோஸ் கன்ஜெக்ஷன். லக்னமும் ராகுவோட நட்சத்திரத்துக்கு வந்துருக்குது. 5ஆம் அதிபதியும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்காரு. தனாதிபதியும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த 1, 5 இந்த சிந்தனை எப்பவுமே வந்து சீட் பண்ணி எப்படி குரு கோயில் எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், யாரை ஏமாத்தலாம், என்ன எப்படி இருக்கும். லக்னாதிபதி அப்படிதான் இருக்காரு. இந்த நல்ல அறிவு, சிந்தனை, டீப்பா லேர்ன் பண்ணக்கூடியது, டாக்டிக்ஸா இருக்கிறது, எப்படி பிரில்லியண்டா இருக்குது, லாஜிக்கா இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது, கிரிட்டிக்கலா எப்படி யோசிக்கிறது, இது எல்லாமே புதன் தான். அவர் ராகுவோட சேர்ந்துட்டு இருக்காரு. ராகு சீட்டிங் பிளானட், எப்படி ஏமாத்தலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து இந்த சனி, புதன், ராகு 3 பேர் சூரியன் நட்சத்திரம் இருக்காங்க. சூரியன் தான் வந்து வெளிச்சம், பிரைட்னஸ். இப்ப 3 பேரும் வந்து மாட்டினாங்க. இப்ப சனி தசை புதன் புக்தி ஓடுது. சனி தசை ஆரம்பிச்சு நடந்தாரு. புதன் புக்தியில 2025ல மாட்டினாங்க. காரணம் புதன் லக்னாதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்காரு. அந்த புதனோட ராகுவோட சேர்ந்து இருக்காரு, சீட் பண்ணி இருக்காரு. சூரியன் இந்த புதனும் சூரியன் ஸ்டார் தான். அப்ப ராகு சூரியன் ஸ்டார், சனி சூரியன் ஸ்டார். இந்த புதன் வந்து புக்தியில வந்து சூரியன் நட்சத்திரம் இருக்கும்போது சூரியன் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாரு. இவர் பண்ண ஃப்ராடு எல்லாமே எப்படி மக்களை ஏமாத்தி பணம் ஏமாத்திருக்காரு, எல்லாமே சூரியன் வெளி கொண்டு வந்துட்டாங்க. வந்து சூரியன் 3ஆம் அதிபதி, ஏன்னா 3ஆம் பாவம் சிந்தனை ஸ்தானம் சொன்னோம். அந்த அதிபதியே வந்து போட்டு கொடுத்துட்டாரு. இவங்க பண்ண விஷயம் எல்லாமே வந்து இவர் வந்து கோடிக்கணக்கில் பணத்தை ஏமாத்திருக்காரு. லட்சக்கணக்கில் நிறைய பேர் ஒவ்வொரு லட்சக்கணக்கில் ஏமாத்திருக்காரு. கோடிக்கணக்கில் பணத்தை ஏமாற்றி சூரியன் தலைவராக போயிட்டார். வந்து 8ஆம் பாவம் வந்து பணம் வந்து நேர் வழியில் வராது, இல்லீகல் வழியில் ஏர்ன் பண்ணுற பணி எல்லாம் அன்எத்திக்கல், திருட்டுத்தரமாக ஏர்ன் பண்ணுற கவர்மெண்ட் நம்ம வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. இங்கெல்லாம் வந்து டேக்ஸை மறைக்கிறது 8ஆம் பாவம் தான். அரசு தண்டனையும் 8ஆம் பாவம் தான். வந்து இது மாதிரி ஒரு கேஸ் இருக்குது, தலைமறைவாக இருக்காரு. பாண்டாவம் மட்டும் இப்போ 5, 12 சுற்று சொன்னோம். பாண்டாவம் தான் தலைமறைவான வாழ்க்கை, வெட்டி விரயம், வீண் விரயம், நஷ்டம், கஷ்டம், தலைவரமாக இருக்குது, அசிங்கம், அவமானம் எல்லாமே வந்து பாண்டாம் பாவம். 8ஆம் பாவம் அது கொடுத்துருக்குது. வந்து எப்பவுமே புதன், முக்கியமாக இந்த புதன், ராகு, சனி 3 பேர் சேர்ந்தாங்கன்னா, முக்கியமாக இந்த 6, 8, 12 இருந்தாங்கன்னா இவங்க மற்றவங்க ஏமாற்ற போகிறாங்க, இல்லை மற்றவங்க இவங்களை ஏமாற்ற போகிறாங்க. அதே மாதிரி இந்த கோல் அமைப்பு லக்னத்தில் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகர் வந்து எப்போ சீட் பண்ணாமல் இருப்பார். வந்து கரெக்டாக லக்னாதிபதியே ராகுவோட ஸ்டார்ட்ல, ராகுவோட க்ளோஸ் கன்ஜெக்ஷன். இது மாதிரி சனி, ராகு, புதன் தான் முக்கியமான காரணம். 8ஆம் பாவத்திலிருந்து இந்த விஷயம்லாம் சரராசின்னு செஞ்சுருக்காங்க. அது ஒரு பூமி ராசி, நல்லா பணத்தை சம்பாதிக்குது, நல்லா சேர்த்து விட்டுட்டு. இந்த 3 பேருமே சூரியன் நட்சத்திரத்தில் இருக்காங்க. ஓகேங்களா? சூரியன் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு. முக்கியமாக சீட் பண்ணதுக்கு காரணம் வந்து
லக்னாதிபதி 8ஆம் பாவத்தில் ராகு புதன் ராகு சேர்ந்து கூடவே சனி இருந்தாங்கன்னா, புதன் ராகு சனி இருந்தாங்கன்னா வந்து நீங்கள் மற்றவங்க ஏமாற்ற போகிறீங்களா, நீங்கள் ஏமாற போகிறீங்க. முக்கியமாக இந்த 8ஆம் பாவத்தில் இருக்கிறாங்க சூரியனோட ஸ்டார், இது எல்லாமே இந்த 8ஆம் பாவம் சம்பளம் இருக்குது. சனி தசை புத்தியில் நல்லா இருக்காரு. சனி தசை முதல் புத்தி 2025 மாட்டிருக்காரு. கோடிக்கணக்கில் பட்டை ஏமாத்திருக்காரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே